இன்றைய பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் உள்ளபடி மேக்ஸில் தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இங்கிலீஷில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த தனி வட்டினா என்னன்றதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. நம்ம கூட்டு வட்டி வரும்போது பார்ப்போம். இப்போ தனி வட்டினா ஒரு அசல் வந்து நிலையானது, அது மாறாது. இப்போ 10,000 ரூபா அசல்னா 10,000 தான் அப்படியே இருக்கும், அது மாறாது. அதே போல் வட்டி என்பது அதுக்கு மாதம் சேர்ந்துக்கினே போகும். இப்போ முதல் மாதம் ஒரு மாதத்துக்கு 500 ரூபா வட்டினா அந்த முதல் மாதம் 500 ரூபா, அடுத்து 2வது மாதம் 1000 ரூபா, 3வது மாதம் 1500 ரூபா, 4வது மாதம் 2000 ரூபா, இப்படி வந்து மாதம் வட்டி வந்து சேர்ந்துக்கினே போவோம். எப்போ இந்த வட்டியும் அசலும் ஒன்றா சேரும்னா ஃபைனலாக ஒருத்தங்கிட்ட 10,000 ரூபா வாங்குகிறோம், 500 ரூபா வட்டி மாதம்னா, இது என்னைக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு கொடுக்குறோமோ அன்னைக்கு தான் இந்த 2 வருஷத்துக்கு உண்டான வட்டியும் இந்த அசல் 10,000த்தையும் சேர்த்து ஃபைனல் ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் ப்ராசஸே இருக்காது. அந்த ஃபைனல் ஸ்டேஜில் தான் இந்த வட்டியும் இந்த அசலும் ஒன்றாகும். உதாரணம் சொல்ல போனோம்னா 2 தண்டவாளம் போன்றது இந்த தனி வட்டி. இந்த வட்டி அசல் அப்படியே இருக்கும், வட்டி மட்டும் சேர்ந்துனே போவோம். இறுதியாக வந்து ஃபைனலில் தான் வந்து கடைசியாக வந்து தான் வட்டியும் அசலும் ஒன்றா சேரும். இதுக்கு பேர் தான் தனி வட்டி. இடையில பாட்டாலாம் அசலோட வட்டி சேராது. இதுதான் தனி வட்டி. அசல் தனி, வட்டி தனி. இது எப்போ வந்து ஒன்றாகும்னா இறுதி ஸ்டேஜில், கடைசியில் தான் வந்து முதிர்ச்சி அடையும் போது, அப்போ தான் வந்து இது வந்து அசலும் வட்டியும் ஒன்றாகும். இதுக்கு பேர் தான் தனி வட்டி. இதுலேருந்து கூட்டு வட்டி மாறுபட்டது. கூட்டு வட்டி மாறுபட்டதுன்னும் போது கூட்டு வட்டி தலைப்பு வரும்போது நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த தனி வட்டி கண்டுபிடிப்பதற்கான என்ன முறைகள், என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனி வட்டி கண்டுபிடிக்க ஒரு சூத்திரம் இருக்குது. அந்த சூத்திரத்தை வச்சு தான் நம்ம கணக்கு போட போகிறோம். இப்போ பாருங்க, கணக்கு பார்ப்போம். இப்போ என்ன நம்மளுக்கு தலைப்புனா தனி வட்டி. இதுல இருந்து ஒரு மினிமம் 2 கேள்வி வரும், 1 அல்லது 2 வரும். கூட்டு வட்டியில் ஒரு 2 வரும். 4 கேள்வி கம்பல்சரி கேட்குறாங்க. இவங்க பாருங்க, இந்த தனி வட்டி கண்டுபிடிக்க என்ன சூத்திரம்னா, தனி வட்டியை வந்து எஸ்ஐன்னு சொல்லுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்க பாருங்க, எஸ்ஐ ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இது வந்து ஃபார்முலா. இது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சூத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன வருதுன்னு பார்ப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், P ஈக்குவல் டு அசல், Pனா பிரின்சிபல், இங்கிலீஷில் வந்து பிரின்சிபல், அதனால Pன்றது தமிழில் அசல். N ஈக்குவல் டு இங்கிலீஷில் டைம், தமிழில் வந்து காலம். R வந்து வட்டி விகிதம். வட்டி விகிதம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இங்கிலீஷில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தமிழில் வட்டி விகிதம். இப்படி இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம வந்து தனி வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில கணக்குகளை பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்க, P ஈக்குவல் டு 10,000. அடுத்தது N ஈக்குவல் டு காலம் வந்து ஒரு 4 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்க, 4 ஆண்டுகள். இது கணக்கில் கொடுத்துருப்பாங்க, இது மாதிரி கொடுப்பாங்க, இல்லை கதைவாசல் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம எப்படி கொடுத்தாலும் கடைசியாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறது இப்படி தான். ஒரு கேள்வியில் அசல் எது, காலம் எது, வட்டி விகிதம் எதுன்றது நம்ம ஈஸியாக சொல்லலாம். அப்போ அடுத்த கேள்வி வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். PNR ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 2% வச்சுக்கோங்க, 2%. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது PNR.
இப்படிதான் கொடுப்பாங்க. இப்போ டைரெக்டாக கொடுத்தா ஈஸியாக போட்டுடலாம். இல்லை ஸ்டெப்ஸாக கொடுத்தாங்கன்னா அதில் வந்து நாம் பி எது, என் எது, ஆர் எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சி ஈஸியான தலைப்பு இது போட்டுடலாம். இப்போ இங்கே ஆர் ஈக்குவல் டு 2%, கவனிங்க. இந்த 2%னா 100க்கு 2ன்னு அர்த்தம். 100 ரூபாய்க்கு 2 ரூபா வட்டி. இது கால அளவு வந்து 1 வருடம், 6 மாதம் 3 மாதம்லாம் கிடையாது. சதவீதம்னாலே 100க்கு 2 ரூபானா அது எவ்வளோன்னா 1 வருடத்திற்கு 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் வட்டி அப்படின்னு தான் பொருள். அதனால் இதை புரிஞ்சுக்கிங்க. சதவீதம்னா இதுதான் கணக்கு. 100 ரூபாய்க்கு 2 ரூபா எவ்வளோ கால அளவுன்னா 1 வருடத்துக்கு 100 ரூபாய்க்கு 2 ரூபா வட்டின்னு அர்த்தம். இப்போ அந்த கணக்கு போடலாமா? இங்கே பாருங்க. இப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு ஃபார்முலா போடுங்க. பிஎன்ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இங்கே பி என்ன இருக்குது 10,000 டிவைடட் பை இங்கே போடுங்க. என் என்னது? என் வந்து 4, பிஎன் ஆர் வந்து 2 இன்ட்டு 2% போட்டுங்க. ஃபார்முலாவில் போட்டுக்கிறோம். டிவைடட் பை 100 இந்த 100 ஃபார்முலாவில் எப்படி போட்டுருவோம். இப்போ இந்த சைபர் கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த சைபர் கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன இருக்குது? 100 இன்ட்டு 4 400, 400 இன்ட்டு 2 800 ஈக்குவல் டு 800 ரூபாய். இதுதான் வந்து 10,000க்கு 4 வருஷத்துக்கு 2% வீதம் வட்டி மட்டும் எவ்வளோன்னா 800 ரூபாய். இன்னொரு கணக்கு பார்ப்போங்க. பி ஈக்குவல் டு 20,000 20,000. என் ஈக்குவல் டு 8 ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க. 8 ஆண்டுகள். ஆர் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு 4% எனில் தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா போடுங்க. எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இப்போ இது ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. பி வந்து 20,000, என் வந்து 8 ஆண்டுகள் 8 இன்ட்டு ஆர் வந்து 4 டிவைடட் பை 100. உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ரவுண்டட் நம்பரில் இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். சில பேர் தெரிஞ்சிருப்பீங்க, சில பேர் தெரியாத இருப்பீங்க. எல்லாருக்கும் பொதுவான ஒரு பதிவு தான் நம்ம போடுறோம். பதிவுனாலே ஃபுல்லாக தெரியாதவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தான் அந்த பதிவை போடுறோம். அதனால தான் ஒரு சிம்பிள் ரவுண்டட் நம்பராக போடுறேன். அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு கொஞ்சம் இது புரிஞ்ச உடனே அடுத்தது நம்ம டெவலப் பண்ணி போய்க்கலாம். இப்போ இதை கிராஸ் பண்ணுங்க, இதை கேன்சல் பண்ணுங்க. இந்த சைபர் கேன்சல் ஆகிடும், இந்த சைபர் கேன்சல் ஆகிடும். இப்போ 200 இருக்குது. 200 இன்ட்டு 8 எவ்வளோ? 8 16. இப்போ 1600. 1600 இன்ட்டு 4 அந்த 2 சைபர் தனியாக வச்சிங்க. 16 இன்ட்டு 4ன்னு போடுங்க. 6 24க்கு 4 மீதி 2 1 4 4 2 6 2 சைபரில் போட்டுங்க. அவ்வளோதான். 6,400 ரூபாய். 6,400 ரூபாய். இதுதான் வந்து 20,000க்கு 8 வருஷத்துக்கு 4% வட்டி வீதத்தில் உண்டான தனி வட்டி. இது வந்து சிம்பிள் மெத்தடு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இது மாதிரி எல்லாத்தையும் வந்து ஏன் போடுறோன்னா இது மாதிரி அடித்து பழகணும். 20,000 இன்ட்டு 8 இன்ட்டு 4 டிவைட் பை 100. அப்போ இந்த சைபர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 200 இன்ட்டு 8 வந்து 1,600. 1,600 இன்ட்டு 4 4ன்னா அந்த 2 சைபர் தனியாக வச்சிங்க. 1,600ல் 16 இன்ட்டு 4 போட்டுங்க. 6 24க்கு 4 மீதி 2 1 4 2 6 6,400 ரூபாய். இது நல்லா கவனிங்க. இதுதான் தனி வட்டிக்கான சூத்திரம். பிஎன்ஆர் டிவைடட் பை 100 என்பது தனி வட்டிக்கான ஃபார்முலா. இதில் பி வந்து அசல், என் வந்து காலம், ஆர் வந்து வட்டி வீதம். கணக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. இப்படி நேரடியாக கொடுத்துட்டா ஈஸியாக போட்டுடலாம். இல்லை நமக்கு வந்து இப்போலாம் பெரும்பாலும் வந்து சென்டென்சஸ் தான் இருக்குது, வாக்கியமாக தான் இருக்குது. அந்த வாக்கியமாக இருக்கும்பொழுது அந்த வாக்கியத்திலிருந்து நம்ம பி என்ன, அசல் என்ன, காலம் என்ன, வட்டி வீதம் என்னன்றத
ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா போன கிளாஸில், அந்த ஸ்டெப்ஸை எடுத்துட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும், சொல்யூஷன் தீர்க்கணும், சிம்பிளிஃபை பண்ணணும், சுருக்கி கொண்டு வந்தோம்னா இந்த விடை கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு அடிப்படை புரியணுன்றதுக்காக, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது வந்து ரவுண்டட் நம்பராக கொடுத்துருக்கேன். சிம்பிள் நம்பர் கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள், இதை தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சவங்களும் பாருங்கள், தெரியாதவங்களும் பாருங்கள். இது ஒரு தலைப்பு தான். இதில் இதே மாடலில் கேள்வி கேட்க மாட்டாங்க, இதுலேயும் கேட்பாங்க. அடுத்தடுத்து நிறைய மாடல் இருக்குது. வட்டி கண்டுபிடிக்கணும், வட்டி கொடுத்து அசல் கேட்பாங்க, அசல் கொடுத்து வட்டி கேட்பாங்க, வட்டி கொடுத்து காலம் கேட்பாங்க. இது மாதிரிலாம் வந்து இதில் இருக்குது. அந்த ஒவ்வொரு மாடலுக்கும் என்னென்ன கண்டுபிடிக்கணும், எப்படி அதுலேருந்து ஒரே இந்த ஒரு ஃபார்முலாவிலிருந்து எப்படி ஸ்டெப்பாக அடுத்தடுத்து நம்ம ஃபார்முலா வந்து உருவாக்குவோம், கிரியேட் பண்ணுவோம். அதை கிரியேட் பண்ணி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது வந்து நம்மளுடைய குரூப் 4 மேக்ஸில், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மேக்ஸில் இருந்து ஒரு எளிமையான கணிதத்துக்கான ஒரு தலைப்பு. இதில் நம்ம ஒரு 2 கேள்வியே வந்து ஈஸியாக அடிக்கலாம், நம்ம ஈஸியாக நம்ம கணக்கு போடலாம். அதனால் இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு இதுலேயும் ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாமே ரவுண்டட் நம்பர் தான், சிம்பிளானது தான். அடுத்தடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கடினமான நம்பர்லாம் போட்டு ஒவ்வொரு தலைப்புலேருந்து ஒரு கேள்வி போடுறேன். இதை பாருங்கள், இது அப்படின்னு கவனிச்சிங்க. இந்த யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா தலைப்பும் கணக்கு போட போகிறோம். அதனால் இதை பார்க்குறவங்க கொஞ்சம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு நான் புரிகிற மாதிரியே சிம்பிளாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்லேருந்தே ஒரு ஸ்டெப்பும் கொண்டு போய் போட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். நன்றி.